நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து லைனிங்லேயும் ஒரிஜினல் பீஸ்லேயும் கட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் வந்து வீடியோவில் காமிச்சா ஓவல் ஷேப்பாக வரைஞ்சிட்டு அதை வந்து லைனிங்கில் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி மேலே எஜ்ஜி தெல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாரீ கிளாத்தில் கொஞ்சம் கிளாத் எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்லீவோட பாட்டம் லைன் அகலம் இருக்கும் இல்லையா, அந்த அகலத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீளம் வந்து அந்த ஹோல்ஸு நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பாதி அளவுக்கு லென்த் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கேன்வாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு லைனிங்கில் வச்சு ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரீ கிளாத்தில் வச்சு நீங்கள் சுற்றி அந்த கீழே மட்டும் நீங்கள் 2 கார்னர்லையும் அடிக்கணும், மேலேயும் அடிக்கணும். மேலே அடிக்கும்போது என்ன பண்ணணும்னா ஸ்லீவ் கிளாத்லேயே வந்து லூப் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து லூப் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து அதில் ஜாயின் பண்ணி சுற்றி அடித்து திருப்பி மேலே எஜ்ஜி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட பாட்டத்தில் வச்சு உள் பக்கமாக வச்சு அடித்து மேல் பக்கமாக வச்சு திருப்பி மேலே எஜ்ஜி தையல் போட்டுட்டு அதுக்கு வந்து அந்த ஹோல்ஸ்க்கு மேலே ஒரு பெரிய பட்டன் வச்சு இது வந்து அதில் மாட்டுற மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.